Hi students, welcome to Minimax channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல CBSE class 10th Max subjectல chapter 7 அதாவது coordinate geometry உடைய second exercise பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம introduction பார்ட்டும் first exercise வேற வீடியோல பார்த்திருக்கோம். அந்த வீடியோவோட description உங்களுக்கு லிங்க்ல கொடுக்கிறேன். பார்க்கலனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ எக்ஸசைஸ்க்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா find the coordinates of the point which divides the join of -1,7 and 4,-3 in the ratio 2:3. அதாவது இப்போ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க ஒரு லைன்லனா அது ரெண்டையுமே வந்து டிவைட் பண்ணது ஒரு பாயிண்ட். ஸோ சப்போஸ் வந்து இப்போ 4,-3 பின்ற ஒரு பாயிண்ட் டிவைட் பண்ணதுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது என்ன சொல்றாங்க, இந்த டிவைட் பண்ற பாயிண்டோடைய கோஆர்டினேட் என்னன்னு கேட்குறாங்க. அதுதான் நம்ம அதாவது x,y கண்டுபிடிக்க போறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் செக்ஷன் ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷனில் ஃபார்முலா பார்த்துருக்கோம். m1 x2 ப்ளஸ் m2 x1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. ஸோ இந்த ரெண்டே ஃபார்முலா தான் இந்த சாப்டரில், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா. இது ரொம்ப தரவாக மெமரி பண்ணிக்கோங்க. m1 y2 ப்ளஸ் m2 y1 டிவைடட் பை m1 plus m2. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா எழுதிட்டோமா, எழுதினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இதுதான் வந்து நம்மளுடைய x1 y1 அண்ட் இது x2 y2. m1 m2ன்றது எந்த ரேஷியோ, 2:3. இதுதான் m1 m2. ஸோ சிம்பிளாக m1 இருக்கிற இடத்துலனா 2, அடுத்து x2 y1 y1 x y2 எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 into 4 plus 3 into x1 என்னது -1 divided by 2 plus 3. ஸோ m1 plus m2 கமா m1 என்ன கொடுத்துருக்காங்க 2 into y2 வந்து -3 plus m2 என்னது 3 into 7 y1 divided by m1 plus m2. ஸோ 2 plus 3. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இது 4 2s are 8, 8ல 3 போயிடுச்சுன்னா 5. ஸோ 8 minus 3 by 5 கமா இது வந்து என்ன 2 3s are -6, 7 3s are 21. ஸோ -6 plus 21 divided by 5. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 8 minus 3 மைனஸ் பண்ண என்ன வரும், 5 வருமா. ஸோ 5 by 5 என்ன ஆகும் 1. அடுத்து 21 minus 6 15 வருமா. ஸோ 15 5 கட் பண்ணிங்கன்னா 3. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இது. இப்போ கோஆர்டினேட்ஸ் என்ன, பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்றது ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவில் 1,3 வந்துருச்சு. இதோட இந்த ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சம் பார்க்கலாம். Find the coordinates of the point of trisection of the line segments joining 4,-1 and -2, -3. ஸோ இப்போ ட்ரைசெக்ஷன் அப்படி என்ன அர்த்தம், அந்த கிவன் பாயிண்ட் ஏவும் பியும் இது வந்து மூணா பிரிக்கிறது தான் வந்து ட்ரைசெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்குது, இது ஒன் பார்ட்டு, இது ஒன் பார்ட்டு, இது அனதர் பார்ட். ஸோ இது எப்படி பிரிக்குது, மூணா பிரிக்குது. அப்படின்னா மூணா பிரிக்கணும்னா என்ன பண்ணணும், நமக்கு ரெண்டு கோஆர்டினேட் அதில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்று பின்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று கியூன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பி எப்படி எடுத்துக்கலாம், 1:2. அதாவது ஃபர்ஸ்ட் பி வந்து அந்த லைனை எப்படி பிரிக்கும், 1:2 அப்படின்னு பிரிக்கும். இப்போ இந்த 1:2 அப்படின்னு பிரிக்குன்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் ஒரு லைன் எழுதிக்கலாம் வேணா, பி டிவைட்ஸ் ஏபி இந்த ரேஷியோ ஆஃப் 1:2ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் x1 y1 x2 y2 மார்க் பண்ணிட்டோம். இப்போ ரேஷியோ தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறோம், செக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2. இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ் கோஆர்டினேட்டு. நெக்ஸ்ட் y பாருங்க, m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. இது நம்மளுடைய y கோஆர்டினேட். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கொடுத்துருக்க வேல்யூ மூணுத்தையுமே, இதுதான் m1 m2, இது அப்படியே வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், m1 என்ன 1 into -2 plus 2 into 4 divided by 1 plus 2 கமா m1 என்ன அகைன் 1 into y2 என்னது -3 plus 2 into y1 என்னது -1 divided by 1 plus 2. இப்போ பாருங்க, இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -2 plus 8 divided by 3 கமா -3 -2 2 into -1 -2 divided by 3. அப்போ இது என்ன ஒரு 8ல் 2 போயிடுச்சுன்னா 6/3 வரும். ஸோ 6 கட் பண்ணிங்கன்னா 2,
minus 3 minus 2 minus 5. So minus 5 by 3. அப்போ P ஓட கோஆர்டினேட் என்னது? P ஓட கோஆர்டினேட் அதாவது P of x, y அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்ன அர்த்தம்? 2, minus 5 by 3. இப்போ இதே மாதிரியே நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? Q ஓடது கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ட்ரை செக்ஷனில் ஒரு பாயிண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் Q ஓடது கண்டுபிடிக்கலாம். இப்போ இதே பாயிண்ட்ல Q எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் Q கண்டுபிடிக்கும் போது ரேஷியோ எப்படி எடுத்துக்கலாம்? இதை வந்து 2:1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஏலேருந்து Q வரைக்கும் 2ன்னு எடுத்துக்கலாம். Qலேருந்து B வரைக்கும் 1ன்னு எடுத்துக்கலாம். இது இன்னொரு மெத்தட்லையும் போடலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் Pயும் Bயும் பாயிண்டாக எடுத்து 1:1லையும் போடலாம். நான் ஜென்ரலாக போட்டிருக்கேன் 2:1 அதே மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் Qவோட கோஆர்டினேட் பாருங்க. x, y is equal to அதாவது Q of x, y வரணும். m1 into x2 plus m2 into x1 divided by m1 plus m2, m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. இது வந்து நம்மளுக்கு என்ன? y ஓட கோஆர்டினேட். இப்போ இது ஸ்ட்ரைட்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க. அதே மாதிரியே இப்போ m1ன்றது என்னது? 2 ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரியே போடுறோம். 2 into minus 2 plus 1 into minus 3 4 1 into 4 divided by 2 plus 1, 2 into minus 3 plus 1 into minus 1 divided by 2 plus 1. இப்போ இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து எக்ஸ் ஒய் ரெண்டு கோஆர்டினேட் எழுதியாச்சு. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா -4 plus 4 divided by 3, -6 minus 1 divided by 3. ஸோ -4 plus 4 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? -4 plus 4 0 ஆயிடும். ஸோ -7 by 3. இப்போ நம்ம ஆல்ரெடி Pயோட கோஆர்டினேட் 2, minus 5 by 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ Qவோட கோஆர்டினேட் என்ன வந்திருக்கு? 0, minus 7 by 3. அவ்வளோதான். இதுதான் வந்து கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன். இதோட இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் நம்ம வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா அந்த ரெண்டு வேல்யூவும் தனியாக வந்து எடுத்து எழுதிக்கோங்க. P, and Q, அப்படின்னு. Q, xy வந்து 0, minus 7 by 3. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாம். 100 flower pots have been placed at a distance of 1 meter from each other along AD. Niharika runs 1/4 distance AD on the second line. அதாவது வந்து என்ன சொல்றாங்க? 100 ஃப்ளவர் பாட் ஒரு வரிசையில் வச்சிருக்காங்க 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல. இந்த செகண்ட் லைன்ல நிஹாரிகான்ற ஒரு பொண்ணு வந்து கையில கிரீன் ஃபிளாக் வச்சுட்டு ஓடுறாங்க. அவங்க எவ்வளவு தூரம் ஓடுறாங்க? 1/4 ஓடி இருக்காங்க. இது நிஹாரிகா. அதே மாதிரியே வந்து கிரீன் ஃபிளாக் வச்சுட்டு போறாங்க. பிரீத் அப்படின்றவங்க வந்து 1/5 ஆஃப் டிஸ்டன்ஸ் 8th லைன்ல போறாங்க. ஸோ 8th லைன்ல பிரீத் அப்படின்றவங்க 1/5 ஆஃப் டிஸ்டன்ஸ் அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க கையில ரெட் ஃபிளாக் வச்சிருக்காங்க. கொஸ்டின் கேட்குறாங்க வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஒரு கொஸ்டின். அண்ட் அகெயின் செகண்ட் வந்து ராஷ்மி அப்படின்ற ஒரு பொண்ணு ப்ளூ ஃபிளாக் வச்சுட்டு ஓடுறாங்க. அவங்க எவ்வளோ தூரம் ஓடி இருக்காங்க, எங்க வந்து அந்த ஃபிளாகை போஸ்ட் பண்றாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு 2 பார்ட்டாக சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல டிஸ்டன்ஸ், செகண்ட் பார்ட்ல போஸ்ட் எப்படி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அவங்க போஸ்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 100 ஃப்ளவர் பாட்ஸ் அட் டிஸ்டன்ஸ் 100 அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஒரு ஃப்ளவர் பாட் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சிருந்தாங்கன்னா அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? 100 into 1. அப்போ 100 மீட்டர். அவங்க மொத்தம் ஓடின அந்த ரேஸோட மீட்டர் எவ்வளோ? 100 மீட்டர். இப்போ இதுல நிஹாரிகா எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது நிஹாரிகா ரன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 ஆஃப் டிஸ்டன்ஸ் AD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நிஹாரிகா ரன்ஸ் 1/4 ஆஃப் AD. ADன்றது என்னது? நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன தெரியும்? 100 தெரியும். ஸோ 1/4 ஆஃப் 100 எவ்வளோ? 25 மீட்டர். இப்போ அதே மாதிரி பிரீத் அப்படின்றவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓடுறதா சொல்றாங்க? நம்ம ஏன் மீட்டர் எழுதுறோம்னா கொஸ்டின்லேயே மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது கொடுக்கலன்னா ஜென்ரலாக யூனிட்ஸ் எழுதுவோம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, பிரீத் ரன்ஸ் பண்றது வந்து 1/5 into 100. அந்த டோட்டல்ல 1/5 அப்படின்னா எவ்வளோ? 20 மீட்டர் ஓடி இருக்காங்க. சரி, ஓகே. நம்ம ஆனால் 2D அதாவது வந்து நம்ம 2Dயில் எழுதணும் இல்லையா அந்த வேல்யூவை. ஸோ அப்போ எப்படி எழுதுறோம்? 2,25 அண்ட் பிரீத்தோட வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? 8,20. ஸோ இதுதான் வந்து அந்த கோஆர்டினேட். XY கோஆர்டினேட்ல எழுதினாதான் நம்ம செக்ஷன் ஃபார்முலா வந்தாலும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்தாலும் இந்த ஜாமெட்ரி பொறுத்தவரைக்கும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ XYல எழுதிட்டீங்க. இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் போத் த ஃபிளாக்ஸ் கேட்குறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் D அப்படின்றது என்ன? x2 minus x1. அப்போ 8 minus 2 the whole square plus
y2 minus y1. 20 minus 25 the whole square. இப்போ இது simplify பண்ணுங்க. 8 minus 2ன்றது என்னது 6. அப்போ 6 square 36. 20 minus 25 minus 5. அது ஸ்கொயர் பண்ணா 25. ஸோ இப்போ 36 plus 25 எவ்வளோ வரும் நம்மளுக்கு 61 மீட்டர். அதாவது ரூட் 61 மீட்டர் அப்படின்றது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். தெளிவாக பாருங்கள், நம்ம டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் போத் த ஃப்ளாக்ஸ் வந்து ரூட் 61. இப்போ நெக்ஸ்ட்டில் நம்ம எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ராஷ்மி வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறாங்கன்றது காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், ராஷ்மி ஹேஸ் டு போஸ்ட் அ ப்ளூ ஃப்ளாக் எக்ஸாக்ட்லி ஹாஃப் வே. இந்த வேர்ட் நல்லா கவனிங்க. எக்ஸாக்ட்லி ஹாஃப் வே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 பாயிண்ட்டுக்கு கரெக்டாக மிட் பாயிண்ட்ல பண்ணுறாங்க. அப்போ மிட் பாயிண்ட்ல பண்ணுறாங்கன்னா அதோட ரேஷியோ என்ன? 1:1 ரேஷியோ. அதாவது ஒரு லைனை நம்ம 2ஆக உடைக்கிறோம்னா 1:1 ரேஷியோ தான் அது தெரியும். அப்போ 1:1 ரேஷியோனா என்ன அர்த்தம் அப்படின்னா M1 M2 ஒன்னா இருக்கிறதுனால நமக்கு அந்த M1 M2 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா செக்ஷன் ஃபார்முலா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ஆகிடும். அதாவது x2 plus x1 y2 plus y1 செக்ஷன் ஃபார்முலா சுருங்கிடும். ஸோ எப்பெல்லாம் 1:1 ரேஷியோ பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போ ராஷ்மியோட பாயிண்ட்டை கண்டுபிடிங்க. r of x, y அப்படின்றது வந்து 8 plus 2/2, அதாவது x2 plus x1. அதே மாதிரி y2 plus y1 20 plus 25/2. இப்போ ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சா? 1:1 போடும்போது அந்த ஃபார்முலாவே ரொம்ப ஷார்ட் ஆயிடும். இப்போ 8 plus 2 என்ன? 10/2. ஸோ 5. இது வந்து 45/2. இப்போ 45/2 நம்ம எப்படி பண்ணுவோம்? 5, 22.5. ஸோ 45/2 பண்ணிக்கோங்க. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ ராஷ்மின்றவங்க 5th லைனில் ஓடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ராஷ்மியோட லைன், 5th லைன். அண்ட் எவ்வளோ தூரம் ஓடி இருக்காங்க? 22.5 மீட்டர் ஓடி இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ராஷ்மியோட லைன் எப்படி எழுதுறோம் நம்ம? 5, 22.5. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேருக்கும் நடுவில் அவங்க ஓடினாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எக்ஸாக்ட் மிட்வேவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ என்ன எழுதுறோம் அப்படின்னா, ராஷ்மி runs on 5th line and a distance of 22.5 meter. She post her flag. அதாவது அவளுடைய ப்ளூ ஃப்ளாகை இவ்வளோ டிஸ்டன்ஸில் அவங்க க்ளோஸ் பண்ணாங்கன்னு எழுதுறோம். ஸோ இப்போ இதோட நம்மளுக்கு வந்து 3rd sum கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 4th sum பார்க்கலாம். Find the ratio in which the line segment joining the points -3, 10 and 6, -8 is divided by. அப்படின்னா என்ன கொடுத்துட்டாங்க? 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, நடுவில் இருக்க கோஆர்டினேட்டு கொடுத்துட்டாங்க. நம்மளை ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ரேஷியோ கொடுத்து கோஆர்டினேட் கேட்டாங்க. இப்போ கோஆர்டினேட் கொடுத்துட்டு நம்மளுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ M1:M2 நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த M1:M2 கண்டுபிடிக்கும் போது எப்போவுமே நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து லெட் த ரேஷியோ பி k:1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. லெட் த ரேஷியோ பி k:1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், 2 டேர்ம் வச்சிடலாம. ஸோ இப்போ k:1 எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் x1 y1 x2 y2. இப்போ சேம் செக்ஷன் ஃபார்முலாவை இதை அப்படியே யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன எழுத போகிறோம் நம்ம? p ஆஃப் இந்த கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன எழுதுறீங்க? p ஆஃப் அவங்க கொடுத்த கோஆர்டினேட் எழுதிக்கோங்க. ஆர் x, y ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க. p ஆஃப் x, yன்றது என்ன? m1 x2 ப்ளஸ் m2 x1 divided by m1 plus m2, m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. ஸோ இப்போ இது வந்து அவங்க கொடுத்துருக்க வேல்யூ. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? m1 m2க்கு பதில் என்ன பண்ண போகிறோம்? k:1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ x2 என்னது? 6. அப்போ இது எப்படி எழுதுவோம்? 6k ப்ளஸ் m2ன்றது என்னது? 1. அப்போ என்ன அர்த்தம்? -3. வெறும் x1 மட்டும் வரும். கீழே வந்து k + 1, அதே மாதிரி m1 இந்த இடத்துல என்ன? k. y2ன்றது -8. ஸோ -8k ப்ளஸ் m2ன்றது 1, y1ன்றது 10. ஸோ 10 -8k + 10 டிவைடட் பை k + 1. இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது? கோஆர்டினேட் ஆன்சர் என்ன கொடுத்தாங்க? -1, 6 கொடுத்தாங்க. ஸோ இப்போ எக்ஸ் கோஆர்டினேட் y கோஆர்டினேட் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் போதும்? கம்பேர் பண்ணால் போதும். எதை எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, எக்ஸ் கோஆர்டினேட்டை 6k - 3 டிவைடட் பை k + 1 ஈக்குவல் டு -1 இது எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் நியூமரேட்டரில் போகுமா? அப்போ என்ன ஆகும்? 6k - 3 ஈக்குவல் டு -k - 1. அப்போ இது என்ன ஆகும்? -k இந்த பக்கம் போச்சுன்னா +k ஆகிடும். ஸோ 6k + k ஈக்குவல் டு -3 இந்த பக்கம் வந்தால் +3 ஆகிடும். ஸோ -1 + 3.
அப்போ என்ன அர்த்தம்? 7k ஈக்குவல் டு 2. ஸோ k இஸ் ஈக்குவல் டு 2/7. இப்போ கேன்ற வேல்யூ 2/7னா நம்ம ரேஷியோ என்ன எடுத்துக்கிட்டோம்? k is to 1. அப்போ ஆன்சர் என்ன? 2:7. ஸோ அவங்க கேட்ட ரேஷியோட ஆன்சர் என்ன? m1:m2ன்ற ஆன்சர் வந்து 2:7. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரேஷியோவை ஃபஸ்ட்டு k is to 1 வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணி அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். Find the ratio in which line segment joining a of 1, -5 and b of -4, is divided by the x-axis. Word நல்லா நோட் பண்ணுங்க, x-axis and coordinates of point of decision. இப்போ x-axisனா y எப்படி இருக்கும்? 0வா இருக்கும். ஸோ அப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா அகைன் என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரியே k is to 1 எடுத்துக்க போகிறோம். ஆனால் இந்த இடத்துல கோஆர்டினேட் என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸ்ன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறீங்க? let the ratio be k is to 1. இப்போ எழுதிக்கோங்க p of x, 0 or x, y எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஃபார்முலா எழுதும்போது ஃபஸ்ட்டு p of x, yன்னு எழுதிக்கோங்க. m1 x2 plus m2 x1 divided by m1 plus m2, நெக்ஸ்ட் என்ன எழுதுறீங்க? m1 y2 plus m2 y1 divided by m1 plus m2. இது வந்து நெக்ஸ்ட் நம்ம இந்த ரேஷியோ எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது பாருங்க, இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய்க்கு 0ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எக்ஸ், 0 ஈக்குவல் டு இப்போ m1ன்றது k. இப்போ கேன்றது x2ன்ற வேல்யூ நமக்கு என்ன வருது? -4 வருது. இப்போ இது நோட் பண்ணிக்கோங்க, இது x1 y1, இது வந்து என்னது? x2 y2. ஸோ அப்போ -4k ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம்? -4k plus m2 என்னது 1 இல்லையா? ஸோ x1 என்னது 1. ஸோ ஸ்ட்ரைட்டாக -4k plus 1 divided by k plus 1, இங்கே m1 வந்து k and y2 வந்து 5. ஸோ 5k plus y1ஓட வேல்யூ என்ன? -5. ஸோ இது எப்படி எழுதலாம்? ப்ளஸ் இன்ட்டு -5 divided by k plus 1. இப்போது நமக்கு இந்த சைட் கொடுத்துருக்கிறதுல இந்த ஒன்று தான் வந்து வேல்யூ இருக்குது, இன்னொன்று லெட்டராக இருக்குது. ஸோ வேல்யூ இருக்கிறத எடுத்துக்கோங்க. -5k -5 divided by k plus 1 equal to 0. இப்போ என்ன ஆகும்? நீங்கள் k plus 1 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக இது 0 ஆகிடும். ஸோ 5k - 5 equal to 0. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? 5k - 5 equal to 0. இப்போ -5 இந்த பக்கம் வந்தால் +5 ஆகிடும். அப்போ கேவோட வேல்யூ என்ன வரும்? கேவோட வேல்யூ 1. அப்போ அந்த கொடுத்துருக்குற அந்த ரேஷியோ என்னது? 1:1. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிற ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ பி 1:1. இப்போது நம்ம இதுவும் ஒரு பார்ட் இதுவும் ஒரு பார்ட்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க கோஆர்டினேட்ஸ் கேட்குறாங்க, அதாவது பாயிண்ட் ஆஃப் டிவிஷன் கோஆர்டினேட்ஸ் கேட்குறாங்க. ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1:1 அப்படின்னா நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம்? ஆக்சுவலாக இதை m1 m2 ரெண்டுமே 1 இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக x2 x1 + x2 அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ x, y எடுத்துக்கோங்க. இது 1 இருக்கிறதுனால கீழே 2 வந்துடும். வெறும் x2 + x1 divided by 2. ஸோ இப்போ என்ன எழுதுகிறோம்? x2 + x1 divided by 2, y2 + y1 divided by 2. m1 m2 1 வர்றதுனால ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் ஆகிடும். இப்போ இந்த கோஆர்டினேட் நீங்கள் எப்படி கண்டுபிடிங்க? x2 + x1 இங்கே என்ன இருக்குது பாருங்கள்? 1 -4. ஸோ -4 + 1 divided by 2, 5 - 5/2. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுது பாருங்கள்? ஒய்யோட கோஆர்டினேட் என்ன ஆகுது? 0 ஆகிடுது. இந்த ப்ராக்கெட் வரக்கூடாது. ஸோ ஒய்யோட கோஆர்டினேட் 0 ஆகிடுது. இப்போ -4ம் +1ம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? -3/2, 0. ஸோ -3/2, 0 நம்மளுக்கு என்ன? எக்ஸோட கோஆர்டினேட் வந்து இருக்குது, ஒய்யோட கோஆர்டினேட் 0 ஆயிடுச்சு. பிகாஸ் அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க? ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 6th சம் பார்க்கலாம். If 1, 2, 4, y, x, 6 and 3, 5 are the vertices of a parallelogram taken in the order, find x and y. ஸோ ஒரு parallelogram எடுத்துக்கிறோம், இதே ஆர்டரில் அதை நோட் பண்ணணும். அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணுறது. ஆர்டர் அப்படின்ற வேர்டு வந்தாலே 1, 2, 4, 5 அண்ட் சின்ற பாயிண்ட்டை வந்து x, 6 அண்ட் 3, 5. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இதோட கோஆர்டினேட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க? எக்ஸ் அண்ட் ஒய்யோடைய வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஆக்சுவலி டயக்னல்ஸ் வந்து எப்படி கட் ஆகும்? கரெக்டாக வந்து பைசெக்ட் பண்ணும் இல்லையா? அப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்? 1:1 ரேஷியோவில் ஒரு லைன் கட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்?
x2 plus x1 by 2 divided by 2, y2 plus y1 divided by 2. இப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப சிம்பிளா 1:1. இப்போ ரெண்டு பாயிண்ட் என்ன, அந்த ரெண்டு பாயிண்ட் x2 y2 x1 y1ன்றது ஏவும் சியும் தான். இப்போ இந்த ஏவும் சியும் வச்சு பியும் டியும் வச்சு தனித்தனியாக கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஸ்ட்ரெயிட்டாக x and y வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இப்போ x plus 1 by 2, 2 plus 6 a c ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 plus 6 by 2 இந்த வேல்யூவும் நம்மளுக்கு இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, பியும் டியும் கொடுத்துருக்காங்க. இப்போ பியும் டியும் என்னது 4 plus 3 by 2, y plus 5 by 2. இது ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே எப்படி டயக்னல்ஸ். ஸோ டயக்னல்ஸுடைய மிட் பாயிண்ட் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன எடுத்துக்கிறீங்க, x plus 1 by 2, எக்ஸோட கோஆர்டினேட்டை கம்பேர் பண்ணுங்கள், 7 by 2 வருது. இப்போ by 2 என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். அப்போ x plus 1 equal to 7 அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வரும் நம்மளுக்கு, எக்ஸோட வேல்யூ 7 minus 1. ஸோ 7 minus 1, எக்ஸோட வேல்யூ 6. நெக்ஸ்ட் பாருங்க, 2 plus 6 by 2, இந்த பக்கம் y plus 5 by 2. ஸோ 2 plus 6 by 2 equal to y plus 5 by 2. y கோஆர்டினேட் கம்பேர் பண்ணுறீங்க, 2 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ y plus 5 is equal to 8 இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், y is equal to 8 minus 5. அப்போ y-யோட வேல்யூ என்ன, 3. இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, எக்ஸும் ஒய்யும் தெரிஞ்சிச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னும் ஒய்யோட வேல்யூ, அதாவது எக்ஸோட வேல்யூ 6 அப்படின்னும் ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ அதோடைய வெர்டிசஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இப்போ இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 7th சம் பார்க்கலாம். Find the coordinates of the point A where AB is the diameter of a circle whose center is 2, -3 and B. ஏன்ற பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. x, y நாம கண்டுபிடிக்கணும். ஆனால் என்ன கொடுத்துட்டாங்க, 1, 4 B இன்னொரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் சென்டர் வந்து 2, -3ன்றதையும் கொடுத்துட்டாங்க. அதாவது ஆன்சர் கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் நமக்கு ரெண்டு பக்கம் கோஆர்டினேட்டில் ஒரு கோஆர்டினேட் கேட்குறாங்க. பட் சென்டர்னால என்ன அர்த்தம், பை டிஃபால்ட் அந்த லைன் ரெண்டாக டிவைட் ஆகும். ஸோ அகைன் ரேஷியோ என்ன, 1:1. ஸோ n is 1:1 நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், செக்ஷன் ஃபார்முலா x2 plus x1 by 2, y2 plus y1 by 2. அப்போ ரொம்ப சிம்பிளா இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஆன்சர் தெரிஞ்சிச்சு, x1 y1 தெரிஞ்சிருச்சு, x2 y2 ஒரு பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஆன்சர் எழுதிக்கோங்க, கோஆர்டினேட் ஆன்சர் எழுதிட்டீங்க. ஈக்குவல் டு x2 plus x1 by 2 அப்படின்றது என்னது, ஒன்று எக்ஸ் ஒன்று 1. ஸோ எக்ஸையும் 1ஐயும் எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 by 2, இன்னொரு பாயிண்ட் என்ன, y plus 4 by 2. இப்போ இது பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த கோஆர்டினேட்டை அந்த கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது ரெண்டுக்கு ஈக்குவல் பண்ணால் நமக்கு எக்ஸ்க்கு ஒய்க்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதையும் ஈக்குவல் பண்ணுங்கள். இந்த டைமில் நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி கூட சம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 1 by 2 ஈக்குவல் டு 2. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 2s are 4. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 minus 1 என்ன வரும், 3 வரும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரியே பாருங்கள், y plus 4 by 2 ஈக்குவல் டு -3. இப்போ 2 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும், மல்டிப்ளேயில் போகும். ஸோ -3 into 2 -6. ஸோ y is equal to எவ்வளோ, -10. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 3 அண்ட் ஒய்யோட வேல்யூ -10. தேர்ஃபோர் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஏ பாயிண்ட் என்னது, 3, -10. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் 1:1 ரேஷியோ மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே ஸ்டெப்பில் சம் போட்டுடலாம். இதோட இப்போ இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 8th சம். If A and B are -2, -2 and 2, -4 respectively, find the coordinates of P such that AP equal to 3/7 AB. ஸோ இப்போ AP equal to 3/7 AB. இந்த வேர்டை நல்லா கவனிங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, AP டிவைடட் பை AB அப்படின்னு இதை மாற்றி எழுதலாம். பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுகிறேன். இந்த AB வந்து நியூமரேட்டரில் இந்த பக்கம் வந்தால் டினாமினேட்டர் ஆகும். அப்போ AP பை ஏபியோட ரேஷியோ வந்து 3:7. அப்போ என்ன சொல்ல வராங்க, ஏபின்றது வந்து 3 பார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஏபி வந்து 7 பார்ட்ஸ் சொல்கிறாங்க. இது மொத்தமாக 7 பார்ட்டில் இந்த ஏபி, அதாவது மொத்த டோட்டல் 7. இதில் ஏபி வந்து 3 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், பிபி 4 இருக்கும். அப்போ 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. அப்போ இந்த ரேஷியோ எப்படி பிரிக்கிறோம் பாருங்கள், ஏபிக்கும் ஏபிக்கும் தான் 3:7. ஆனால் இப்போ நம்மளோட ரேஷியோ என்ன, 3:4. அதாவது m1:m2 அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா 3:4. இது நிறைய பேர் சம்ம 3:7 வச்சு தப்பாக சால்வ் பண்ணுறீங்க. ஸோ ஏபி இஸ் டு பிபி அப்படின்னா 3:4.
இப்போ இந்த ரேஷியோ வச்சு இந்த சம்மை நம்ம நார்மல் மெத்தடில் கோஆர்டினேட் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ண போகிறோம். P of x, y ஃபார்முலா எழுதுங்க. m1 என்ன இப்போ 3. ஸோ 3 into x2 என்ன நமக்கு 2 ப்ளஸ் m2 வந்து 4 into x1 என்னது -2. ஸோ 4 into -2 divided by m1 plus m2 அதாவது 3 plus 4. இது x கோஆர்டினேட். இதே மாதிரி y கோஆர்டினேட் எழுதுங்க. 3 into -4 plus 4 into -2. x2 என்னது -2 divided by 3 plus 4. m1 plus m2 எழுதியாச்சு. இது y கோஆர்டினேட். இது அப்படியே சால்வ் பண்ணுங்க. 3 2s are என்னது 6. 4 2s are -8. So 6 minus 8 divided by 7, 4 3s are -12 and -8 divided by 7. ஸோ இப்போ இது எடுத்திங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு 6ம் -8ம் பண்ணிங்கன்னா இப்போ therefore P of x, y அவங்க கேட்ட கோஆர்டினேட் என்ன வருது 6ம் -8ம் பண்ணால் -2/7, -20/7. ஸோ இதுதான் வந்து நமக்கு அந்த கோஆர்டினேட் ஆஃப் P, அதாவது அந்த லைனை டிவைட் பண்ணுற பாயிண்ட்டு இதுதான். இதோட இந்த 8th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் நம்ம 9th சம் பார்க்கலாம். Find the coordinates of the points which divide the line segment joining A of -2, 2 and B of 2, 8 into 4 equal parts. இந்த வேர்டை நல்லா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும் 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ 3 பாயிண்ட் தான் வந்து 4ஆக பிரிக்கும். இப்போ பாருங்கள், இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ ஒரு லைனை எப்படி பிரிக்கிறோம், நம்ம 4 ஈக்குவல் பார்ட்டில் பிரிக்கிறோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இந்த 3 பாயிண்ட் கோஆர்டினேட் PQR மூணுமே என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். இப்போ நான் ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் Q எடுத்துக்கோங்க. Q எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலேருந்து Q வரைக்கும் எவ்வளோ 2 பார்ட்டு, திரும்ப Qலேருந்து B வரைக்கும் எவ்வளோ 2 பார்ட்டு. இதை நீங்கள் ஏக்கும் பிக்கும் கூட எடுக்கலாம், அதாவது 1:3 அப்படின்னு எடுக்கலாம். பட் இந்த மெத்தட் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ Qன்றது வந்து 2:2 ரேஷியோ. இதை சால்வ் பண்ண என்ன ஆகும், 1:1 ஆகும். அப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், செக்ஷன் ஃபார்முலா 1:1 அப்படின்னா x2 plus x1/2, y2 plus y1/2. பிகாஸ் ரேஷியோ 1 ஆகிடுது, அதனால் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிள் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. x2 plus x1/2, y2 plus y1. இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். Q of x, y கோஆர்டினேட் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ ஏவும் பியும் தான் x1 y1 x2 y2. ஸோ இது அப்படியே ப்ளஸில் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். -2 plus 2/2, 8 plus or 2 plus 8/2. இப்போ இது சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், -2 plus 2 என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ 0, 8 plus 2 என்ன 10. ஸோ 10/2ன்றது 5. அப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். Q of x, y வந்து 5. இப்போ இதில் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம P கண்டுபிடிக்க போகிறோம். இந்த Pயை 1:3 ரேஷியோ வச்சு AB எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப சிம்பிளாக ஏவையும் Qவையும் எடுத்து 1:1 போயிடலாம். ஸோ இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்கள். Pன்ற ரேஷியோவை நான் 1:1 எடுத்துக்கிறேன். பட் பாயிண்ட் என்ன எடுக்கிறோம், நம்ம P டிவைட்ஸ் AQ, நாட் AB. இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். P வந்து AQவை 1:1, 2 இல்லை 1:1 அப்படின்ற ரேஷியோவில் கட் பண்ணுது. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபார்முலா வந்து சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ P எடுத்துக்கோங்க. P of x, y is equal to x என்னது நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், -2, 2. ஸோ இது வந்து -2, 2. இதை வந்து A எடுத்துக்கோங்க. அடுத்து Qன்றது x2, y2 வந்து இந்த பாயிண்ட் 0, 5. ஸோ இப்போ இது என்ன எழுதுகிறோம், -2 plus 0/2, 2 plus 5/2. ஸோ இப்போ Q பாயிண்ட் எடுக்கணும். அகைன் சொல்கிறேன், B எடுக்கக்கூடாது. இப்போ இது சால்வ் பண்ணிங்கன்னா -2 plus 0, -1 வந்துடும். இது 7/2. இப்போ Pயோட வேல்யூ என்ன வருது நமக்கு, கோஆர்டினேட் வந்து -7/2. நீங்கள் வேணால் 1:3 எடுத்து AB வச்சாலும் இதே தான் வரும். இப்போ நெக்ஸ்ட் R பாருங்கள். R டிவைட்ஸ் QB. AB கிடையாது, QB. பிகாஸ் R நம்ம என்ன ரேஷியோ எடுக்க போகிறோம், BQ or QB. இந்த ரேஷியோ ஆஃப் 1:1. ஸோ இந்த 2 பாயிண்ட் அது 1:1 டிவைட் பண்ணுது. இப்போ R அப்படி எடுத்து போகிறோம். R, R of x, y வந்து R என்ன, அதாவது B என்ன, Q என்ன, நல்லா பாருங்கள். Bன்றது 2, 8. இங்கே 0, 5. அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம், 2 plus 0/2. நெக்ஸ்ட்டு 8 plus 5/2. ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் எழுதியாச்சு. இப்போ என்ன ஆகும், 2/2 வந்து 1 ஆகிடும். 1, 13/2. ஸோ இப்படி தான் வந்து PQR இந்த 3 கோஆர்டினேட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. இதோட நம்மளுக்கு இந்த 9th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 10th சம் பார்க்கலாம். Find the area of a rhombus
if its vertices are 3, 0, 4, 5, -1, 4, -2, 1 taken in order. அவங்க கொடுத்த ஆர்டர்லேயே நம்ம எடுத்துக்கிட்டு இது ஏரியா ஆஃப் ராம்பஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு புக்கில் ஒரு பேஜ் ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏரியா ஆஃப் ராம்பஸ் ஃபார்முலா என்ன? 1/2 ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் டயக்னல்ஸ். ஸோ நம்ம என்ன எழுத போகிறோம்? ஏரியா ஆஃப் ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் டயக்னல்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் டயக்னல்ஸ். இப்போ இதில் டயக்னல்ஸ் அப்படின்றது என்னது? ஆக்சுவலாக ஏசியும் பிடியும் தான் டயக்னல்ஸ். பட் நமக்கு ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன ஆக்சுவலாக எடுத்து பண்ணுவோம்? இப்போ ½ இன்டூ ஏசி இன்டூ பிடி நோட் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஏசி பிடின்றது என்ன? ஆக்சுவலாக நமக்கு இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தெரியணும். ஸோ ஏசின்றது ஒரு டிஸ்டன்ஸ், பிடின்றது ஒரு டிஸ்டன்ஸ் தெரியணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா? ஸோ இப்போ ஏசி ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஏசி அப்படின்ற பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலி 3, 0வும் -1, 4ம் தான் என்னது? ஏசி. இப்போ இது ஏ, இது சி. இதை தான் x1, y1, x2, y2ன்னு எடுக்க போகிறோம். அப்போ -1 -3 the whole square + 4 - 0 the whole square. இப்போ y2 - y1 எழுதியாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. -1 4, அப்போ 16. அப்போ 4² 16 என்ன ஆகும்? √32. √32 எப்படி எழுதலாம்? நம்ம 16 4 அதாவது 16 × 2ன்னு எடுக்கிறோம். 16 வெளில வந்தால் 4 ஆயிடும். இப்போ அடுத்து பிடியை பாருங்க. பிடிக்கும் அதே மாதிரியே இந்த x1 y1னும் இதை x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ -2 -4 ஃபர்ஸ்ட் x2 - x1 -2 -4 the whole square + -1 -5 the whole square. இப்போ அதே மாதிரி இதையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. -2 -4 -6 ஸ்கொயர் பண்ணால் 36 + -1 -5 -6 அகைன் 36. இப்போ இதுவும் என்ன ஆகும்? √36 × 2ன்னு வச்சுக்கலாமா? அப்போ 36 வெளில எடுத்தால் 6√2ன்னு ஆயிடுமா? ஸோ 6√2. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ½ இன்டூ ஏசி இன்டூ பிடி. ஏசி என்னது? 4√2 இன்டூ பிடி என்னது? நமக்கு 6√2. ஸோ 6√2. இப்போ இது என்ன பண்ணுறோம்? இந்த 2வையும் 4ஐயும் கட் பண்ணுறோம். 2 டைம்ஸ் வந்து 4 ஆகிடும். அண்ட் √2 மல்டிப்ளை பண்ணால் ஒரு 2 வருமா? இந்த √2 இந்த √2. ஸோ அப்போ 2 இன்டூ 6 இன்டூ 2. இன்னொரு 2 எப்படி வந்தது? √2 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் என்ன? 24 ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே என்ன யூனிட்? மீட்டர் சென்டிமீட்டர் எது கொடுக்கலன்னா யூனிட்ஸ்னு எழுதணும். இப்போ ஏரியான்றதுனால ஸ்கொயரில் எழுதுகிறோம். இதோட இந்த 10th சம், அதாவது லாஸ்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த எக்ஸசைஸ் அண்ட் இந்த சாப்டர் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.